ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்விஸ் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். கொஞ்சம் ரோஜாலாம் கொஞ்சம் கம்மியாயிட்டாங்க. இப்போ துளிர் வச்சுருக்காங்க, திரும்பியும் வருவாங்க. இவங்க இன்சுலின் செடி இதை பறிக்கிறதே இல்லாதனால அப்படியே பாருங்க நல்லா தளைஞ்சிக்கிச்சு. இது வெத்தலை நல்ல காரமாக இருக்கும் பாருங்கள். அந்த வெத்தலை இது சளி பிடிச்சிச்சுன்னா ஒரு 2 இலை வச்சுட்டு அதில் கொஞ்சம் மிளகு கொஞ்சோண்டு ஓமம் வச்சு அப்படியே வெறுமனே சாப்பிட்டாலே சளியெல்லாம் நல்லா கேட்குதுங்க. இந்த இங்கே ஒரு ரோஜா செடி இருக்குது, எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்காங்க. இங்கே பாருங்கள், சப்போட்டா வந்து நான் 2-3 பறித்தோம், நல்லா தித்திப்பாக இருந்தது. இங்கே ஒரு முருங்கை மரம் விதை போட்டு வந்தது பாருங்கள். கீரையாக தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய இருக்குது, சப்போட்டா பழம் நிறைய இருக்குது. 2-3 பறித்தும் பழுக்கிறதுக்கு முன்னாடி பறித்து அரிசி டப்பாவில் போட்டு வச்சேன், நல்லா பழுத்துக்குச்சு. ஏன்னா இதில் எவ்வளோ நாள் ஆகுது, 4 மாதம் ஆகுது, இன்னும் அது பழுக்க மாட்டேங்குது, பெருசாக இன்னும் ஆக மாட்டேங்குது. நிறைய பூ வச்சுருக்கு. இதெல்லாம் அடுக்கு மல்லி, நேற்று முட்டைலாம் பறிச்சிட்டேன். இந்த மிளகா செடிக்கு நிறைய கிளிங்க வராங்க பாருங்கள். மிளகா இருக்குது பாருங்கள், அப்படியே பழுத்துக்குச்சுன்னா அவங்க வந்து அழகாக சாப்பிட்ருவாங்க. அடுக்கு மல்லி இருக்கு, துளசி சொல்ல வேணாம், அது எங்கே பார்த்தாலும் முளைச்சிரும். இப்போ வந்து கொய்யா மரம்லாம் இப்போ ரெஸ்ட்டில் இருக்குது, காய்ச்சி முடிச்சிடுச்சு. இது இப்போ ஏதோ 1-2 இருக்குது, மற்றபடி எல்லாம் காய்ச்சி முடிச்சிட்டாங்க. இது உள்ள ஒரு பழம் சாப்பிட்டு அதை ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். பைனாப்பிள் சாப்பிட்டு வச்சுருக்கோம், அது வருமானு தெரியல. அது உள்ளுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா. பாவக்காய் கொடி அப்படியே படர்ந்துக்குது. கருந்துளசி விதை போடாமையே இந்த செடி, இது முடக்கத்தான் கீரை. இது நல்லா இந்த வாயு பிடிப்புக்கு, முட்டு வலிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மரம் சேவப்பா, இந்த அத்தை மரம் சேவப்பா, ஒரு வெள்ளைக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு சிரிப்பா. அத்தி மரம் பார்த்தீங்களா, அது இன்னும் காய்க்கலை. அவங்க காய்க்கிறது நமக்கே தெரியாது, தன்னால் வருவாங்க. இது அப்படியே மல்லி செடி அப்படியே புதர் மாதிரி மண்டிக்குதுங்க. இது நல்ல வாசனையாக உள்ளது. இது பிச்சி பூன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் கட் பண்ணி விட்டோம், ஆனால் கம்பளி பூச்சி வந்துடுது நிறைய. இது புதர் மாதிரி மண்டிக்கிறதுனால கம்பளி பூச்சி அப்படியே வந்துடுது பாருங்கள். இது அப்படியே கீரை வேணுங்கும்போது கீரை மட்டுமாக எடுத்துக்கிறோம். இது ஃபுல்லாக கட் பண்ணி விட்டேன் பாருங்கள். கம்பளி பூச்சி வந்துச்சு. மாடியிலேருந்து பட்டர்ஃப்ளை வருது இல்லையா, அவர் வந்து முட்டை போட்டு போயிடுவார். அது அப்படியே கம்பளி பூச்சி நிறைய வந்துடுச்சு. இதை பார்த்திங்களா, முருங்கை பிசுன். இந்த கட் பண்ண இடத்துல இந்த முருங்கை பிசுன்னு வரும். இது வந்து மருத்துவ குணம் தான், இதை சாப்பிடுவாங்க. நாட்டு மருந்து கடையில் கூட இருக்குது, எங்கள் கடையிலும் இருக்குது பார்த்தீங்களா.